Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல பொட்டேட்டோ தவா ஃப்ரை செஞ்சிடலாம். அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் இதோட சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 2 பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை வதக்கிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து மீடியமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதை வந்து தோலோடவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இப்போ கடாயில் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க, எண்ணெய் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ தவா ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணுன்னாலும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த உருளைக்கிழங்க எல்லா பக்கமும் காரம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு தோசை தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏற்கனவே கலந்த அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் ஒவ்வொரு பக்கமாக தனித்தனியாக பிரித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பரவலாக வந்து உருளைக்கிழங்கை எல்லாத்தையுமே பிரித்து விட்டுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இப்போ இது வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கமும் இதை திருப்பி விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு செய்யணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முறுவலாக உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட இதில் கலந்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கல. அடுத்ததாக நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு மிளகு சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு. நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாவை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் இது நல்லா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுருங்க. இதை வந்து ரொம்ப கலரக்கூடாது, சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ இந்த மிளகு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் சாதம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து காரம் ரொம்ப சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதை வந்து கலந்துட்டு நீங்கள் வந்து சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். நம்மளுடைய மிளகு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகு சாதம் செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிடுங்க, வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.